ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம். காய்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன அறுவடை அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கும் சில டிப்ஸு உங்களுக்கு கொடுத்துருப்பேங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா நம்மளுக்கு அந்த வீடியோ மூலிமா நம்மளுக்கு ஒரு பயன் இருக்குங்க. கண்டிப்பாக இல்லாத நான் ஒரு வீடியோ கூட போடுறதில்லைங்க. அது மாதிரி ஒருத்தருக்காவது அந்த ஒரு சின்ன டிப்ஸாவது போய் சேரணும் அப்படின்றதுக்கு வேண்டி தாங்க ஒவ்வொரு வீடியோவிலுமே நான் தொடர்ந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா விதமான விதைகளும் இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோகோ கட்டிங்ஸு, கொடி உரல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முளைப்போடே இருக்குதுங்க. வாட்ஸ்அப்பில் கேட்லாக் கொடுத்துருக்குறேங்க, பாருங்கள். அதிலே விலை டீட்டெயில்ஸும் அதிலே இருக்குதுங்க, பாருங்கள். ஏன்னா நம்ம விதையினுடைய தரம் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க நம்மளுடைய காய் அதில் வந்து அறுவடை பண்ண முடியும். அதை தான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேங்க. நம்ம அந்த விதையை வந்து தரமாக இருந்திருக்கணுங்க. தாய் விதை கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் அறுவடை சூப்பராக எடுக்க முடியுங்க. நான் அதை வந்து எப்படி நான் என்னுடைய மாடித்தோட்டத்தில் நான் அதை பயன்படுத்தாங்க நானே அதை உணர்றேன். ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா ஒரு சில பழச்செடிங்கள்லாம் எனக்கு ரொம்ப டஃப் கொடுக்குதுன்னு கூட சொல்லாங்க. பூ மட்டுமே வைக்கிதுங்க, காய் வர்றது கிடையாதுங்க. அந்த மாதிரி ரகம்லாம் பார்த்திங்கன்னா அது காயே வைக்காது அப்படின்ற முடிவுக்கே நான் வந்துட்டேங்க. அந்தளவுக்கு தாய் ரகம் சரியில்லை அப்படின்னா அது காய் வர்றது ரொம்ப கஷ்டங்க. அது என்ன நம்ம லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னாலுமே அது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் அப்படி தாங்க இருக்குது. அந்த பழச்செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூ வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொட்டிடுச்சுங்க. இப்போ 2 வருஷமாக பூ மட்டும் வச்சு வச்சு கொட்டுதுங்க. இப்போ அதை நான் வந்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன், இந்த வருஷம் வந்து எடுத்துகிட்டு வேறு செடியை வச்சிடலாமான்னு ஒரு முடிவுக்கே வரேங்க. ஏன்னா அது தாய் ரகம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. முன்னே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் ஃப்ரூட் செடி வச்சுருந்துருப்பேங்க. இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுவும் அப்படி தாங்க வெறும் பூ மட்டுமே வச்சுட்டு இருந்ததுங்க. கடைசி வரைக்கும் காய ஆகவே இல்லைங்க. நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. எல்லாமே நான் ட்ரை பண்ணிவிட்டு அது காயே வைக்கலைங்க. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், அந்த செடியை எடுத்துகிட்டு இப்போ பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட் தாங்க வச்சு வளர்த்திட்டு வரேன். இப்போ அது ஒரு பூ வச்சுட்டு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வருஷமாவது காய் வைக்குதான்னு பார்க்கணுங்க. அந்த மாதிரி ஒரு சில பல செடிங்கலாம் பார்த்திங்கன்னா பூ மட்டும்தாங்க வைக்கிது, காய் ஆக மாட்டேன்துங்க. அது வந்து ரகம் தாங்க சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த தாய் ரகம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக காய் ஆகுதுங்க. தாய் ரகம் சரியில்லைன்னா காய் ஆக மாட்டேன்துங்க. அதே மாதிரி தான் விதையுமேங்க. ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா கொத்து கொத்தாக வைக்கிது அப்படின்னிங்கன்னா அந்த தாய் ரகம் கண்டிப்பாக அந்த விதை வந்து கண்டிப்பாக நல்ல விதையாக அமைஞ்சிருக்குங்க. இப்போ காய் வந்து பார்த்திங்கன்னா செடி ரொம்ப பொதாராட்டம் வளர்ந்து காயே சரியாக கொடுக்காத ஒரு 4 காய் 3 காய் கொடுக்குது அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரகம் அந்த விதை தாங்க அந்த காரணம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மூல காரணம்னு பார்த்திங்கன்னா விதை மட்டும்தாங்க. மண்ணினுடைய தரம் சரியில்லை அப்படின்னா அந்த செடி நல்லா வளராதுங்க. எனக்கு நல்லா செடி வளருது ஆனால் காயாக மாட்டேன்து அப்படின்னிங்கன்னா அந்த தாய் ரகத்தை தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒன்று மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக காய் வைக்கிதுங்க. எனக்கு அந்த பழச்செடியில் நான் அடிப்படவும் எனக்கு அந்த தாய் ரகத்து மேலே தாங்க எனக்கு கவனம் அதிகமாக போகுது. அதனுடைய தாய் ரகம் எப்படி இருக்கும் அப்படி தாங்க நான் யோசிப்பேன். கேட்டு தாங்க வாங்கிட்டு வர்றதே. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழச்செடியினுடைய பயன் கூட சொல்லாங்க. பூ மட்டுமே எடுத்து எடுத்து எனக்கு 2 செடிங்க அதே மாதிரி இப்போ மாடியில் இருக்குங்க. இப்போ ஒரு செடி ட்ராகன் ஃப்ரூட்டை எடுத்துட்டுங்க. இப்போ இன்னொரு செடி அந்த வாட்டர் ஆப்பிள் மட்டும் நான் இன்னும் எடுக்கலைங்க. ஏன்னா ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில், என்னுடைய வாட்டர் ஆப்பிள் நிறைய காய் வைக்கிதுங்க, உங்களுது வைக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்ததுனால இந்த வருஷம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேங்க. இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா அது பூ மட்டும்தாங்க வச்சுச்சு, காயாக மாறலைங்க. அவ்வளோ பூ வச்சு அவ்வளோ பூவும் கொட்டிடுச்சுங்க. அந்த வீடியோ கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஆர் கிச்சன் சேனலில் போட்டிருப்பேன் நான். அந்த அந்த பழச்செடினாவே எனக்கு அதுதாங்க ஒரே ஒரு கவலை வருது. தாய் ரகம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தாங்க என்னுடைய நான் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த தாய் ரகம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி தாங்க காய்களுக்குமே காய் வைக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக தாய் ரகம் சரியில்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். தாய் ரகம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக காயெல்லாம் சூப்பராக வைக்கிதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மண்ணில் நம்மளுக்கு அதாவது மண்கலவை மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக காய் வராத போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நல்லா செடி வளருதுங்க, காயும் நிறைய கொடுக்குதுங்க. எந்த விதை உங்களுக்கு ஈஸியாக வளருதோ அதை முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. என்னென்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரி, வெண்டை, கீரைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய காயை நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி அதை கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து இருக்க வேண்டாங்க. எது ஈஸியாக வளர்க்கக்கூடியதோ அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் 3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க தொடர்ந்து அறுவடை எடுத்துகிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணினுடைய தரமும் சரி, அந்த மண்ணினுடைய ருசியும் சரின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மண் கலவையில் நம்ம கொடுக்குற அந்த ஆட்டு எரு அந்த மண்ணை வந்து 1 வருஷம் வரைக்குமே நல்லா தரமாக வச்சுக்குதுங்க.
நான் அதாவது பேக் முடிஞ்சாலுமே நான் உடனுக்குடனே தாங்க நான் வந்து விதை போட்டு, உடனுக்குடனே தாங்க வளர்த்துறேன். அப்படி வளர்த்துனா கூடமே எனக்கு நல்லா வந்து வளருதுங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேங்க. உங்களுக்கு ஆட்டு எருவு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் போட்டிங்கன்னா கூடமே போதுமானதுங்க. நல்லா அந்த வருஷம் பூரா நம்மளால காய் பறிக்க முடியுங்க. மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு இது ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். இந்த ஆட்டு எருவும், லிக்விட் தண்ணி மட்டும் 2டே 2 மட்டும் பயன்படுத்தினா போதுங்க. எந்த செலவும் மாடி தோட்டத்துக்கு நான் பண்ணதே கிடையாதுங்க. இந்த ஆட்டு எரு வாங்குற ஒரே செலவு தாங்க. லிக்விட் தண்ணி நம்ம வீட்லேருந்தே யூஸ் பண்ணிக்கிறதுங்க. அதுக்கு செலவு கிடையாது. எளிமையான முறையில மாடி தோட்டத்தை எப்படி அமைக்கலாம் அப்படின்னா, நான் இப்படி தாங்க நான் அமைச்சு நான் இப்படி தாங்க கொண்டு போறேன். அதாவது மாடி தோட்டம்னாவே அது ஒரு பெரிய செலவு, பெரிய பட்ஜெட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எளிமையான முறையிலயுமே நம்மளால மாடி தோட்டத்த அமைக்க முடியும் அப்படின்றத வச்சு தாங்க நான் வந்து என்னுடைய மாடி தோட்டத்த நான் அமைச்சிருக்கேன். அதுக்கு பெருசா நான் வந்து முதலீடும் வச்சது கிடையாதுங்க. பெருசா செலவும் பண்ணது கிடையாது. அவ்வளோ ஒரு அழகா அது எனக்கு விளைச்சல் குடுக்குதுங்க. நாம அதுதான் சொல்றேங்க. நம்ம வந்து பெருசாலாம் மாடி தோட்டத்துக்கு வந்து செலவு பண்ணி நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாதுங்க. ஈஸியா எப்படி வளர்க்கலாம்? ஈஸியா அது எப்படி நம்ம வந்து மைண்டுக்கும் சரி, அ நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி 2த்துக்குமே ஒரு ரிலாக்ஸா இருக்குதுங்க எனக்கு இந்த மாடி தோட்டம். மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை பசேல்னு பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலுங்க. ஹெல்த்தா சாப்பிடும்போது உடம்புக்கு ஒரு ஆரோக்கியங்க. இது 2மே என்னுடைய மாடி தோட்டம் அழகா எனக்கு வந்து குடுத்துட்டு வருதுங்க. இத தான் நீங்களும் அனுபவிக்கணுன்றதுனால தான் எளிமையான முறையிலயும் மாடி தோட்டத்த அமைக்கலாம். பேக் சைஸ முதல்ல 12க்கு 12 இருந்ததே ஆரம்பிங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் மண்கலவையில எரு குடுத்தா போதுமானதுங்க. சூப்பரா நம்மளால வந்து எளிமையான முறையிலயும் மாடி தோட்டத்த நம்மளால வந்து அமைக்க முடியுங்க. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் ஸ்டாண்ட் அமைக்கணும், இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்லாம் கஷ்டப்பட வேண்டாங்க. முதல்ல ஆரம்பத்தில ரன் பண்ணி பாருங்க. நல்லா விளைச்சல் குடுக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அழகா அத வச்சு இன்னும் அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் ஸ்டாண்ட் அமைச்சு நீங்க வந்து அழகா அத பண்ணிக்கலாங்க. எளிமையான முறையில மாடி தோட்டம் அமைக்கணும்னா, இந்த மாரி அமைச்சு நீங்க வந்து ஆரம்பிக்கலாங்க மாடி தோட்டத்த. எனக்கு ஏன் அந்த மாடி தோட்டத்து மேல ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னா, ம் அதாவது நம்மளுடைய மனசுக்கு ஒரு ஈவினிங் ஒரு அமைதியா அந்த செடிகள பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. ஒரு காஃபியோ, ஒரு டீயோ வச்சு நம்ம அந்த செடிகள பார்த்துட்டே குடிக்கும் பொழுது, அந்த இன்பத்துக்கு ஈடு இணையே இல்லன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு நான் ரசிச்சு என்னுடைய கார்டன நான் வந்து பார்த்துட்டு இருப்பேங்க. எனக்கு வேறு எதுவுமே எனக்கு வந்து அந்த நேரத்தில ஞாபகம் வரவே வராதுங்க. அந்த செடிய மட்டும் பார்க்கறது தாங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம்னு கூட சொல்லலாம். அது எப்படி காய வச்சிருக்கு பாரு, அது எப்படி எவ்வளோ செருக்க தெரியுது பாரு செடி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செடிய தாங்க நான் அதிகமா ரசிக்குவேன். அப்படிதாங்க நான் சொல்லணும். ஏன்னா, ஒவ்வொன்னும் வாடவும் கூடாது. அது நல்லா ஹெல்த்தாவும் தெரியணுங்க எனக்கு. அப்படி இருந்தா தான் எனக்கு அந்த செடி மேல ஒரு ஆர்வமும் ஜாஸ்தி, ஆசையும் ஜாஸ்தி வருங்க. என் செடிங்களும் அதே மாரி தாங்க. என்ன கவலைப்பட விடுறதில்லைங்க. ஹெல்த்தா பார்த்துக்கிறதும் சரி, என்ன வந்து கேர் பண்ற மாரி எனக்கு தோணுங்க அந்த செடி. அந்த அளவுக்கு சூப்பரா என்ன வந்து கொண்டு போகுங்க என்னுடைய கார்டன். நீங்களும் இந்த மாரி ஒரு சின்னதா ஒரு 5 பேக்லேருந்து ஆரம்பிங்க. இல்ல ஒரு 10 பேக்லேருந்து ஆரம்பிங்க. நான் அந்த மாரி ஆரம்பிச்சு தாங்க இன்னைக்கு வந்து இப்ப கூட ஆடி படத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேக் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கிறேங்க. அந்த மாரி இருக்க எனக்கு இன்னும் ஆசை அதிகமா தாங்க போயிட்டே இருக்கு. இன்னும் நான் வந்து போதும் மாடித்தோட்டம் இந்த பேக்கே போதும்ன்னு என்னால நிறுத்த முடியலைங்க. இத ட்ரை பண்ணி பார்க்கலாம், அத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கேன். அந்த மாரி உங்களுக்கும் தோணுங்க. முதல்ல ஒரு 5 பேக்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேக்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே ஆர்வம் அதிகமா வர ஆரம்பிச்சுருங்க. அந்த மாடி தோட்டத்து மூலியமா நம்மளுடைய ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கலாங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். சூப்பரான ஒரு பீர்க்கங்காங்க, தக்காளி, கொத்தவரங்கா, அவ்வளோ ஹெல்த்தா தெரியுது பாருங்க. காய்ங்க ஃப்ரெஷ்னஸ்ஸா அவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய். வெள்ளைப்பாகலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளைப்பாகல். எல்லாமே சூப்பரா இருக்குது பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா, சொத்துல இல்லாத அவ்வளோ அருமையான காய்ங்க. இந்த கத்திரிக்காய் அதனால தாங்க நான் தொடர்ந்து பயிரிட்டுட்டே வரேன். இது ஆனா உண்மையான நல்ல சதப்பிடிப்பான காய்ங்க கத்திரிக்காய். உண்மையிலேயே காய்கள இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, இவ்வளோ ஹெல்த்தா நம்ம வந்து பறிச்சு, அத வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது, அதனுடைய ருசியே வேற லெவல் தாங்க. வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.